நிறைய பேர் பாருங்களேன், மௌன விரதம் இருப்பாங்க. வாய் மட்டும்தான் பேசாது, கை பேசும், கண் பேசும். அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறார் திருமூலர். வாக்கும் மனமும் இரண்டும் மௌனமாம். வாய் மட்டும் பேசாம இருந்தா போதாதுப்பா, மனசும் அமைதியா இருக்கணும். உண்ணா நோன்பு இருக்கிறோம், வைத்த காய போடுறோம். வைத்த காய போட்டா மட்டும் போதாது, இந்த மனசையும் காய போடு. நிறைய பேர் பூஜையில உட்கார்றோம், வழிபாடு செய்யறோம் வீட்டுல இல்ல ஆலயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். நாம உட்கார்ந்து இருப்போம், ஆனா மனசு உட்காராது. உதடு மந்திரத்தை உச்சரிக்கும், கைகள் மலரை எடுத்து அர்ச்சிக்கும், கண் இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை, செவி இருக்கு இல்லையா, அது யார் என்ன பேசுறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வழிபாடா? பட்டினத்தடிகள் சொல்றாரு பாருங்க, கையொன்று செய்ய விழி ஒன்று காண கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச. ஆனா யாராவது கேட்டா என்ன சொல்றோம், நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம். பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமடும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வா இறைவா கச்சியே கம்பா அப்படிங்கிறார்.